வணக்கம் தாய்நாடு. வரம்பினூடாக பாய்ந்து வருகின்ற இந்த நீர், எதிர்பக்கத்திலே மண்வெட்டியுடன் பாத்தி கட்டியவாறு நிற்கின்ற அந்த மனிதர், அதற்கு அருகிலே நிறைய பெண்கள் ஏதோ ஒரு விதையை மிகவும் பரபரப்பாக நட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி என்று குறிப்பிட்ட உடனே உங்களுக்கு இது என்னவென்று தெரிந்திருக்கும். இது ஒரு தோட்டம். இந்த தோட்டத்திலே ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தோட்டம் எங்கே அமைந்திருக்கின்றது என்ற அமைவிடம் உங்களுக்கு உங்களுடைய மனதிலே எந்த இடம் என்று சொல்லி கேள்விகள் தொடுக்கப்படலாம். இது மருதனாமட பகுதியிலே அமைந்திருக்கின்ற தோட்டம். இந்த தோட்டத்திலே காணப்படுகின்ற பலவேறுபட்ட மக்களுடைய வாழ்வியல் துன்பங்களையும் இந்த தோட்டத்தை பற்றியதான பல தகவல்களையும் இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். பாருங்கள். கேட்ப மனிதன் தன்னை இசைவாக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடுவார்கள். அதைவிட பருவத்தை பயிர் செய்ய வேண்டும் என்று சொல்லி கூறுவார்கள். அந்த வகையில் இந்த இடத்தை பாருங்கள், உழுதிருக்கிறார்கள். இதில் மூட்டு வரம்பு காய் பாத்தி கட்டியிருக்கிறார்கள். இதற்கு முதல் இங்கே உழுதிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு முதல் ஏதோ ஒரு விவசாயத்தை அல்லது தோட்ட பயிற்சியை மேற்கொண்டிருப்பார்கள். இங்கே புகையிலை பயிற்சியை மேற்கொண்டு அதன் அறுவடை முடிந்த பின்னர் இன்னொரு பயிற்சியை செய்ய போகிறார்கள், வெங்காய பயிற்சியை. இப்போது இந்த வெங்காய பயிற்சியை செய்வதற்குரிய காலமாக இந்த காலம் விளங்குகின்றது. இந்த இடத்திலே பார்த்தா தெரியும், இந்த அண்ணா கூட இந்த மூட்டு வரம்பு காய் பாத்திக்கு சிறந்த முறையிலே தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறார். இந்த பாத்தியை கட்டி கட்டி தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறார். சிறிது நேரத்தின் பின்னர் இங்கே இந்த பாத்தியிலே வெங்காயத்தை ஒவ்வொன்றாக நடப்போகிறார். மூட்டு வரம்பு காய் பாத்தி நீர் பாய்ச்சிய பின்னர் இங்கே வெங்காயம் பல பேர் நட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தோட்டத்திலே நிற்கின்ற பொழுது சதுப்பு நிலமாக காணப்படுகிறது. அந்த கால்கள் கூட புதைந்த நிலையிலே காணப்படுகிறது. எனக்கு அருகில் நிற்கின்ற இந்த அம்மாவிடம் தற்போது உரையாடி பார்க்கலாம். நீங்க எந்தெந்த இடங்கள்ல இந்த வெங்காயம் நடுறதுக்கு வரீங்க? மருதனாமடம், மங்கால சுண்ணாகம், பவுட்டேசன். அதான் உங்களோட சொந்த இடமா இல்லாட்டி வேற எதுவும் இடமா? நாங்கள் டையட்டி இடம் காங்கேசந்திர மயிலட்டி எல்லாரும் இருக்கு. உங்களுக்கு நாள் கூலி என்று சொன்னா எவ்வளவு ரூபாய் தருவீங்க? உங்களுக்கு சம்பளம் 8 மணிக்கு வந்தா 5 மணிக்கு போக 500 ரூபாய் தரும். ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் அந்த வெங்காயம் எல்லாம் நடுவீங்க? 2500 கண்டு 7 பேர் நடுறோம். வருமானம் போதுமானதாக இருக்கா உங்களோட குடும்பத்தை கொண்டு நடாத்துறதுக்கு? உங்களை நம்பித்தானே குடும்பம் இருக்கு. அதாவது பெண் தலைமைத்துவத்தின் கீழ் தான் உங்களோட குடும்பம் தங்கி இருக்கு. வேற தொழில்கள் ஏதாவது செய்யறீங்களா நீங்க? இங்க வந்தா பின்னேரம் போகணும், வேற தொழில் செய்யலாம்.
காலம் இடம்பெற்ற யுத்தத்தின் பேரழிவால் வந்து இந்த இடங்களிலிருந்து, அதாவது தையிட்டி அந்த பகுதிகளில் இன்னும் அந்த இடங்கள் விடுவிக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 26 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெயர்ந்த இந்த மக்களுடைய வாழ்வு இப்போதும் கூட ஒரு அவலம் நிறைந்ததாகவே காணப்படுகிறது. எனக்கு அருகில் நிற்கின்ற இந்த அம்மா கூட இந்த தோட்டத்திலே தொழில் செய்து கொண்டிருந்தார். இவரிடம் சில கருத்துக்களை கேட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து எவ்வளோ காலம் இந்த இடத்துக்கு வந்து? நாங்கள் 90 இடம்பெயர்ந்து வந்த நாங்கள் இப்போ 2016 வரைக்கும் எங்களை ஊருக்கே விட இல்லை. எங்களோட சொந்த இடம் பார்க்கவே இல்லை. எங்களோட பிள்ளைகளுக்கு தெரியவே மாட்டுது. அதுகளுக்கு எல்லாம் எங்களோட சொந்த இடத்தை பார்க்கணுமென்ற ஆசை. ஆனால் விடியினம் இல்லை எங்களை. உங்களோட இடம்பெயர்ந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். அப்போ என்ன மாதிரி இடம்பெயர்ந்த நீங்கள் எப்படி உங்களுக்கு அதை பற்றி சொல்லுங்கள். எங்கே இருந்த நீங்கள் இடம்பெயர்ந்து போய் இடம்பெயர்ந்து வந்து சுண்ணாம இருந்த நாங்கள், நாவக்குழி இருந்த நாங்கள், பேருந்து முகமாலை அங்கே இருந்த நாங்கள், பிறகு வன்னி புதுக்குடியிருப்பில் இருந்த நாங்கள். பிறகு 2002 பாதை திறந்து தான் நாங்கள் இஞ்சால வந்த நாங்கள். இஞ்சால வந்தும் கஷ்டம் எங்களுக்கு. எங்களோட மனுஷன் இறந்துட்டார். வருத்தம் வந்து 4 பொம்பளை பிள்ளையர். அப்போ பார்க்குறதுக்கு நான் தான் தோட்ட வேலை செய்து பார்க்குறோம். எங்களுக்கு வருமானம் பத்தாது. கஷ்டத்தோடு தான் பிள்ளைகளை படிப்பிக்க வேணும், சாப்பாடு கொடுக்கணும். எல்லா பிரச்சனையும் இந்த தோட்டத்தில் செய்கிற காசு ஏதோ காணுமோ காணாதோ எங்களோட சீவியத்தை நாங்கள் விட்டு கொண்டுருக்கிறோம். எங்களோட சொந்த இடத்த விட்டால் நாங்களே நல்லா எங்களுக்கு வருமானம் பெறும், தொழில் செய்வோம். எல்லா பிரச்சனையும் நாங்கள் ஒரு கஷ்டம் இல்லாமல் வாழுவோம். எங்களோட சொந்த இடம் இல்லாமல் நாங்கள் பிடிக்க எல்லாத்துக்கும் ஒரு டொய்லெட் வசதியோ தண்ணி வசதியோ எல்லாத்துக்கும் கஷ்டமான நிலையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு வந்து இந்த வருமானம் போதுமானதாக இருக்கா, இல்லாட்டி வேற எதுவும் தொழில் நீங்க செய்யறீங்களா? என்ன குடும்பத்தை என்ன மாதிரி கொண்டு நடாத்துறீர்கள்? இது வந்து நாங்கள் விடிய வந்தா 5 மணிக்கு போவோம். பிறகு நாங்கள் வேற தொழில் வசதி செய்ய இயலாதானே. ஏதோ கஷ்டத்தோட கஷ்டமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு போதுமானதா இல்லை. உங்களோட இடம் வந்து இப்போ விடுவிக்கப்பட போதுன்னு சொல்லி ஏதாவது கருத்துக்கள் வருகிறதா? என்ன மாதிரி சொல்லினோம் விடுறோம்னு சொல்லினோம். ஆனால் எங்களை விடுற பாடா இல்லை. ஏதோ ஒரு கோயிலை கொண்டே காட்டினாங்கள் இந்த விடா போகிறோம்ண்டு. பிறகு அதை பற்றின ஒரு முடிவும் இல்லை. போய் பார்த்து கொண்டு வந்து இருக்கிறோம். எங்களோட சொந்த இடத்தை நாங்கள் பார்க்கவே இல்லை. அந்த கோயில் அடிக்க மட்டும்தான் கூட்டிக்கொண்டு போனவன். பிறகு எங்களை விடவே இல்லை. முதல் அந்த இடத்துல இருக்க உங்களோட சொந்த இடத்துல கேட்க வந்து அங்கேயும் தோட்டமா என்ன தொழில் செய்த நீங்க? அங்கே கடல் தொழில் பக்கத்தில். அப்போ வியாபாரம் செய்கிறது, நாங்கள் தோட்ட வேலை செய்கிறோம். நாங்கள் இப்போ எங்களுக்கு அது கஷ்டமண்டு இல்லை தானே. அங்கே எல்லா வருமானமும் இருக்குது எங்களுக்கு. இங்கே வந்து தான் நாங்கள் கூடிய அளவு பெரும்பாலும் கஷ்டப்படுறோம். சரி அம்மா, இவ்வளவு நேரம் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக எங்களுடைய ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக நன்றி. நிகழ்ச்சியின் படப்பிடிப்புக்கு வந்து நாங்கள் இந்த உளவு இயந்திரத்திலே செல்ல போகிறோம். அதற்கு முதல் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இப்போது உங்களிடம் இந்த விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் புவியுடன் உங்கள் விஷாணி.
வருகின்ற பலவேறுபட்ட பிரச்சனைகளையும் அந்த தடைக்கற்களையும் படிக்கற்களாக்கி வாழ்விலே முன்னேற வேண்டும் என்ற நோக்கிலே இந்த தோட்டத்திலே எந்த தொழிலையும் ஏற்று செய்து தங்களுடைய வாழ்வை கொண்டு நடாத்துகின்ற இந்த பெண்களுடைய வாழ்வியல் அம்சங்களை பற்றி அறிந்திருப்பீர்கள். இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முதல் இப்போது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு. எங்களுடன் இன்று இணைந்திருங்கள். வணக்கம் தாய்நாடு. சொந்த ஊர்களினுடைய நிலைமைகளை அதைவிட உங்களுடைய சொந்த ஆலயங்களுடைய திருவிழா காலங்களை உங்களுடைய கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகின்றது வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சிக்காக நாங்கள் ஒரு தியாகியை பெற்றெடுத்த பெருமை கூட இந்த மண்ணுக்கு இருக்கின்றது. பொதுவாக ஊரில் என்று சொன்னாலே அந்த தியாகி யார் என்று உங்களில் சில பேருக்கு விளங்கி இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் ஊரல் மேற்கு இந்த ஊரை பற்றிதான பல விடயங்களை பார்க்கலாம். இந்த ஊரை பொறுத்தவரை கல் விளைகின்ற பூமியாக ஒரு சிறப்பு மிகுந்த பூமியாக இந்த ஊரல் மேற்கு விளங்குகின்றது. அதை விட நாங்கள் நின்று கொண்டிருக்கும் இந்த பாதையினூடாக நேராக சென்றால் சுண்ணாக பகுதியை கூட அடைய முடியும். இந்த தியாகியை பெற்றெடுத்த பெருமையாக விளங்குகின்ற இந்த ஊரல் மேற்கை பற்றிதான பல விடயங்களை பார்க்கலாம். நேர்களே வாருங்கள் வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதி. ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லி குறிப்பிடுவார்கள். அந்த வகையிலே ஒரு கிராமத்தை பொறுத்தவரை ஆலயங்கள் முக்கியமான விடயமாக கருதப்படும். அந்த வகையில் இந்த ஊரில் மேற்கை பொறுத்தவரையிலே எனக்கு பின்னால் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த முருகன் ஆலயம் விளங்குகின்றது. இந்த முருகன் ஆலயத்தை கதிர்காம கந்தன் ஆலயம் என்று சொல்லி அழைப்பார்கள். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு 180 வருடங்களுக்கு முற்பட்ட காலப்பகுதியிலே இங்கே ஒரு மூதாட்டி வாழ்ந்திருக்கின்றார். அவர் என்ன செய்திருக்கிறார் சொன்னார், முருகன் மீது அதிக பக்தி கொண்டு கதிர்காமத்துக்கு சென்றிருக்கின்றார். பாத யாத்திரையாக தினம்தோறும் சென்று வருவார். ஒரு பொழுது அங்கே இருந்து கொண்டு ஒரு வேலை எடுத்துக்கொண்டு வந்து ஆரம்ப காலங்களிலே இந்த இடங்களிலே வைத்து வழிபட்டிருக்கின்றார். பிறகு காலம் செல்ல செல்ல ஒரு சிறு கொட்டில்தான் இந்த ஆலயம் கூட காணப்பட்டிருந்தது. இன்றைக்கு 180 வருடங்களுக்கு பிற்பட்ட காலப்பகுதியிலே இந்த அளவு பெரிய ஆலயமாக இந்த ஊரல் மத்தியிலே இந்த ஆலயம் விளங்குகின்றது. இதன் காரணமாகத்தான் வேலை அந்த கதிர்காமத்திலிருந்து கொண்டு வந்து இங்கே வந்து வைத்து வழிபட்டதன் காரணமாகத்தான் இந்த ஆலயத்திற்கு கூட கதிர்காம கந்தன் ஆலயம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகின்றது. ராமபிரான் இலங்கைக்கு வந்திருந்தார் என்பதற்கு ஆதாரமாக இலங்கையிலே பல ஆதாரங்கள் காணப்படுகின்றன. உதாரணமாக ராவணன் கல்வெட்டு, அதை விட ராமாயணத்தை இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் இந்த ஊரல் மேற்கை பொறுத்தவரையிலே இங்கேயும் ராமன் வருகை தந்திருக்கின்றார். அதற்கு ஆதாரமாகத்தான் இந்த இடம் விளங்குகின்றது. இந்த இடத்தை ஜாமா என்று சொல்லி அழைப்பார்கள். என்ன விஷயம் என்று சொன்னால், ராவணன் சீதையை கடத்தி கொண்டு போய் சீதாலி என்ற இடத்தில் வைத்திருந்தார். அவரை காப்பாற்றி கொண்டு வரும் வழியில் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றார். அப்பொழுது சீதைக்கு தண்ணி தாகம் எடுத்திருக்கின்றது. உடனே ராமன் என்ன செய்கிறார் சொன்னால், தன்னுடைய வில்லை எடுத்து நிலத்திலே ஊன்றி இருக்கின்றார். அப்பொழுதுதான் இந்த நீர்ச்சுனை கூட இந்த இடத்திலே தோன்றி இருக்கின்றது. இந்த இடம்
கிட்டத்தட்ட 1800 பழமை வாய்ந்த இடங்களாகவும் இந்த இடங்கள் விளங்குகின்றன. ராமனுடைய கால்பாதமும் சீதையுடைய கால்பாதமும் இந்த இடங்களில் இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. காரணம் இல்லாமல் எந்த ஒரு விடயமும் தோன்றுவதில்லை. அந்த வகையிலே இந்த ஊரல் இந்த பகுதிக்கே இவ்வாறு பேர் வந்தோன்னு சொன்னால் இந்த இடத்தை சுற்றி ஆரம்ப காலங்களிலே முன்னைய நாட்களிலே 7 ஊர்கள் காணப்பட்டிருந்தன. ஒரு சிறிய சிறிய கிராமமாக இதை சுற்றி 7 கிராமங்கள் அமைந்திருந்தன. இதன் காரணமாகத்தான் பண்டைய தமிழிலே 7 என்ற சொல்லை 7 என்று சொல்லி அழைப்பார்கள். இதன் காரணமாகத்தான் இந்த இடத்திற்கு கூட ஊரல் என்று அழைக்கப்படுகின்றது. ஆரம்ப காலங்களிலே இந்த இடங்கள் எல்லாம் ஒரே பற்றையும் காடுகளாகவும் அதை விட பனங்குடல்களாகவும் தான் காணப்பட்டிருந்தது. பிறகு காலம் செல்ல செல்ல சிறிய சிறிய அளவான குடிசைகளை கொண்ட இடமாக இந்த இடம் விளங்கி இருந்தது. இந்த இடங்கள் தற்பொழுது ஒரு வளர்ச்சியடைந்த பகுதியாகவே மாறிக்கொண்டு வருகின்றது. பார்த்தால் தெரியும் தென்னிந்தியாவினுடைய ஒரு கவிஞருடைய பெயரில் இந்த இடத்துல ஒரு சனசம நிலையம் கூட காணப்படுகின்றது. பாரதி சனசம நிலையம். இந்த ஊரல் மேற்கை பொறுத்தவரையில் என்ன ஒரு பொது நிறுவனங்கள் என்று சொன்னாலும் சரி பாரதி என்ற பெயரில் தான் இயங்கி வருகின்றது. இந்த கட்டடத்திற்கு அருகாமையில் முன்பள்ளி கூட காணப்படுகின்றது. இதனுடைய பெயர் கூட பாரதி முன்பள்ளி. இந்த பகுதி முன்பள்ளி சிறார்களை ஒன்றிணைத்து இந்த இடத்தில் முன்பள்ளி கூட இயங்கிக் கொண்டிருக்கின்றது. சிறப்புகளை தன்னகத்தை தாங்கிய இந்த ஊரல் மேற்கு பகுதியை பற்றி அறிந்திருப்பீர்கள் என நம்புகின்றோம். மீண்டும் சந்திக்கலாம் நேர்களே இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே. அதுவரையில் ஒளிப்பதிவாளர் தர்ஷனுடன் ஷர்மி. நன்றி நேர்களே.
வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.